போரிடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல, காரணம் மத்தவங்களுடைய வலிய தெரிஞ்சுக்கல. மத்தவங்களுடைய வலிய புரிஞ்சுக்காம வாழ்றாங்க மனிதர்கள். வலிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க மனுஷங்க. எந்த விதத்திலயும் இவங்க வலிய அனுபவிக்கிறதே கிடையாது. நடக்கிறது கிடையாது. நடந்தா வலிக்கும். அதனால நடக்கிறது கிடையாது. ஓடுறது கிடையாது. விளையாடுறது கிடையாது. ஏன்? விளையாண்டா உடம்பு வலிக்கும். அதனால விளையாடுறது கிடையாது. ஆடுறது கிடையாது. ஆடுனாலும் உடம்பு வலிக்கும். அதனால ஆடுறது கிடையாது. அதுபோல உணவு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், பழங்கள், இலைத்தழைகள சாப்பிடணும். அப்பதான் நோய் இல்லாம வாழ முடியும். ஆனா காய்கறிகளெல்லாம் பச்சையா சாப்பிட்டா வலிக்கும். அது கஷ்டமா இருக்கும். அப்போ உணவுலயும் இவன் வலிய அனுபவிக்கிறது இல்ல. உணவும் பார்த்தீங்கன்னா, வலி இல்லாத உணவுகள சாப்பிடுறாங்க. வலிக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க உணவ அரைச்சாலே, ஒரு தேங்காவ ஒரு பத்த சாப்பிட்டாலே உங்களுக்கு தாடெல்லாம் வலிக்கும். ஆனா இவங்க சாப்பிடுற எந்த உணவும் பார்த்தீங்கன்னா, வலிக்காம பற்கள் இருக்குது, அரைக்கிறாங்க. ஆனா வலிக்கல. அந்த மாரி எந்த விதத்திலயும் வலியை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை. அதுபோல வீட்டுக்கு போனா மெத்தையில படுத்து தூங்குறாங்க. இதுவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில படுத்திருப்பாங்க. தரையில படுத்திருப்பாங்க. போர்வ கூட கிடைக்காது. கோணிய பொத்திட்டு படுத்திருப்பாங்க. அதுல ஒரு வலி இருக்கா? ஆனா இன்னைக்கு வலிக்காம தூங்குறாங்க. மெத்தையில, குளுர்ல கம்பளி போட்டுக்கிட்டு ஜாலியா தூங்குறாங்க. டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியா தூங்குறாங்க. அந்த மாரி வலி இல்லாம வாழ்றனால தான், மத்தவங்களுடைய வலிய புரிஞ்சுக்காம வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க? போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கிட்டா மாரி நடிக்கிறாங்க. நடிச்சுக்கிட்டு அது மாரி. அதனால வந்து வலி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை முறை தான் பிறருடைய வலிகளை புரிந்து கொள்ளாமல் போருக்கு ஆதரவா இருக்கிறது. பிறருடைய வலிகள வேடிக்கை பார்க்குறது. இங்க என்ன குற்றம் நடந்தாலும் அத வேடிக்கை பார்க்குறதுக்கு என்ன காரணம்? இவன் அந்த மாரி வலிய சந்திக்கவே இல்ல. வலின்னா என்னன்னு தெரியல. அல்லது பயம். அதே வலி தனக்கும் வந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா வலிங்கிறது அந்த மாரி கொடூரமா இருக்கும்போது, அந்த வலிகளே சந்திக்காம, அந்த மாரி வலி நமக்கு வந்துறக்கூடாது. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? அந்த மாரி வலிகள பத்தின அச்சமாவும் இருக்கு. வலிகளை பற்ற அனுபவம் இல்லாமலும் நம்ம இருப்பது தான் இந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அடுத்து அந்த போருங்கிறது எவ்வளோ கொடூரமானதுன்னு தெரியல. அங்க குழந்தைங்கள்லாம் எவ்வளோ என்னன்னு தெரியாமலே அந்த குழந்தைகள் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. சாப்பாட்டுக்கு கையேந்துவாங்க. உன் பிள்ளைகள் ஒரு வேளை பட்டினி கிடந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அது மாரி வலி இல்லாம இவன் வாழ்றனால தான் பிறருடைய வலிகள பத்தி இவனுக்கு தெரியல. இவன் வாழ்ற வாழ்க்கை எல்லாம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, உட்காந்துக்கிட்டே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறது, வீட்ட வாடகைக்கு விட்டுட்டு வாடகை வாங்கி பொழைக்கிறது. இந்த மாரி வ பென்ஷன் வாங்கி சாப்பிட்றது. எந்தவித வலியுமே இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. பெட்ல படுத்து தூங்குறது, ஃபேனு, ஏசி, அது மாரி சாப்பாடு, சுவையான உணவு, வலி இல்லாம அரைக்காம சாப்பிட்றது. அரைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத வேக வைக்கப்பட்ட சுவையான உணவுகள சாப்பிடுறது. எந்த விதத்திலயும் இவனுக்கு வலியே கிடையாது. மனுஷங்கிட்ட பழகுறது கிடையாது, சண்டை போடுறது கிடையாது. இப்படி வலியே இல்லாம வாழ்றது. தனிமையா டிவிய பார்த்துட்டு, மனுஷங்கிட்ட பேசுறது ஒரு கஷ்டம். பேசுறத கேட்கறது ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறது இல்ல. பேசுறதே கிடையாது மனுஷன். எந்த விதத்திலயும் வலியவே அனுபவிக்கிறது இல்ல. சிரிக்கிறது கிடையாது, அழுகுறது கிடையாது, கோவப்படுறது கிடையாது. பிறர் கோவப்பட்டாலும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. இப்படி வலியே இல்லாம ஒரு வாழ்க்கை. நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது. இந்த மாரி வலியே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். பிறருடைய வலிய உன்னால புரிஞ்சுக்க முடியல. பிறருடைய வலிய நீ வேடிக்கை பார்க்குற. கேள்விக்குறியோடு. ஆனா உனக்கு பயம் இருக்கு. அது போன்ற வலி நமக்கும் வந்துறக்கூடாது. அப்படிங்கிற மாரி. அதனால வலியோட வாழணும். அப்பதான் பிறருடைய வலிய புரிஞ்சுப்பாங்க. அப்போ வலியோட வாழ்றது எப்ப சாத்தியம் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியம் இல்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வலி இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஆசைய தான் உனக்கு காட்டுது. காட்டி ஆடம்பர வாழ்க்கைங்கிறது என்னது? வலி இல்லாத வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய வாழணுங்கிறது தான் மனிதனுடைய நோக்கமா இருக்கு. அதனால தான் பிறருடைய வலிய பிறர வந்து வலிக்க வச்சு, பிறருக்கு வலியை கொடுத்து, வலி இல்லாமல் வாழ ஆசைப்படுகிறார்கள். பிறரை துன்புறுத்தி வலி இல்லாமல் வாழ ஆசைப்படுகிறார்கள். துன்பமில்லாத வாழ்க்கை அதான் ஆடம்பர வாழ்க்கை. பிறரை துன்பப்படுத்தி, பிறரை அடிமைப்படுத்தி, நான் வலி இல்லாமல் வாழ வேண்டும். துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். கஷ்டப்படாம வாழணும். இதுதான் வந்து ஆடம்பர வாழ்க்கையோட அடிப்படையா இருக்கு. அந்த அளவுக்கு அப்போ வலின்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா, நீ பிறரை துன்பப்படுத்த மாட்ட. பிறரை கஷ்டப்படுத்த மாட்ட. அதனால அப்போ எப்ப சாத்தியம் தெரியுமா? மனுஷங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வலியோட வாழணும். எப்ப அது இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது அதுக்கு ஏற்றது அல்ல. 2040 தற்போதுள்ள ஆடம்பர உலகமான இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இந்த சொகுசான இது வந்து செயலிழக்கும். ஃபெயிலியர் ஆயிடும். இந்த மாரி அநியாயங்கள் இதில என்ன நியாயம் இருக்கு இந்த உலகத்தில? இந்த உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு, இந்த இயந்திர அறிவியல் உலகம் நிலை பெற்றுவதற்கு என்ன நியாயம் இருக்கு? நோய்களுக்கு தீர்வு கிடைச்சதா? நோய்கள் பெருகிட்டே தான் போகுது. குற்றங்கள் குறைஞ்சதா? குற்றங்கள் பெருகிட்டே தான் போகுது. போர்கள் நின்றதா? இல்ல. போர் பெருகிட்டே தான் போகுது. அப்புறமா இந்த மாரி அடிமைத்தனம் குறைந்ததா? அடிமைத்தனம் பெருகிட்டு தான் நவீனமாயிட்டே இருக்கு. எதுவுமே அப்போ எதுவுமே நமக்கு தீர்வே கிடைக்கல.
ஆயுள் பெரியதா? மனித ஆயுள் இல்லை, குறையுது. உத்தரவாதமே இல்லை, உயிரோட இருப்போமாங்கிற உத்தரவாதமே இல்லை. விபத்துகள், போர்கள், குற்றங்கள், நோய்கள்னு எல்லா வகையிலையும் நமக்கு வந்து நம்மளை உயிரை சாகடிப்பதற்குன்னு நமக்கான ஆபத்துகள் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகம் ஆண்டாண்டு காலம் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? எதுக்கு நாங்கள் இதுக்கு முட்டு கொடுக்கணும்? இந்த உலகத்துக்கு எதுக்கு நாங்கள் முட்டு கொடுக்கணும்? இதை ஏன் நாங்கள் காப்பாற்றணும்? இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நாங்கள் ஏன்ப்பா காப்பாற்றணும்? எத்தனை பேர் இதில் சந்தோஷமாக இருக்கோம்? எதுக்கு காப்பாற்றணும்? நீ உக்ரைனில் போட்டு குண்டு போட்டு சாகடிச்சியே, அதுக்காக நாங்கள் காப்பாற்றணும்? இப்போ பாகிஸ்தான்காரன் 26 பேரை கொண்டானே இங்கே வந்து சுற்றுலா பயணியை, அந்த கர்மத்துக்காக நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? துப்பாக்கி எடுத்து சுட்டான்ல, அதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தானே காரணம். அப்புறம் நீ போய் அங்கே பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டியா? அந்த இளவுக்காக நாங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்கணும்? இன்றைக்கி காசா பாலஸ்தீனம்னு நாங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு கையேந்துறாங்களே, அதுக்காக நாங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றணும்? இந்த உலகத்தை அதுக்காக காப்பாற்றணும்? இந்த தாய்லாந்துலேயும் மியான்மர்லேயும் பூகம்பம் வந்து அந்த கான்கிரீட் கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து 5000 பேர் 6000 பேர் இந்த கட்டிட இடுபாடுகளுக்குள்ளே செத்தாம்பார். அதுக்கு என்ன காரணம்? இந்த இயந்திர அறிவியல் உலக தொழில்நுட்பம் தானே காரணம். அந்த காங்கிரீட் கட்டடம் தானே காரணம். நீ குடிசையில் வாழ்ந்திருந்தால் பூகம்பத்தால் உனக்கு எந்த ஆபத்துமே கிடையாதுல்ல. பூகம்பத்தை பற்றி நீ பயப்படவே தேவையில்லை. அப்போ அந்த பூகம்பத்தினால 5000 பேர் 6000 பேர் செத்ததுக்கு என்ன காரணம்? காங்கிரீட் கட்டடங்கள், இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் காரணம். அப்போ அந்த இளவுக்காக நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கணும்? சொல்லுங்கள். இது இன்னும் 1000 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? அப்போ அதனால்தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு நியாயமும் கிடையாது, அநியாயம்தான். அதனால் ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரராக இருக்கான், அவன் எல்லா வசதியோடு இருக்கான். இன்னொருத்தன் பார்த்தா இருக்க இடம் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கான், தெருவில் படுத்து கிடக்குறான். இந்த இளவுக்காகவா, இதுக்காகவா நாங்கள் இந்த இயந்திர அறிவியலத்தை நொட்டிக்கிட்டு இருக்கணுமா? 1000 வருஷத்துக்கு இதை நொட்டிக்கிட்டே இருக்கணுமா என்ன? எவனோ ஒரு கொஞ்சம் பேர் நல்லா இருப்பான், மற்றவனை ஏச்சு பொழைச்சிக்கிட்டு இருப்பான். இதுக்காக நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நாங்கள் பாதுகாத்து அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கணுமா? அதனால் எந்தவித நியாயமும் இல்லை. இப்படி பல காரணங்கள், இதெல்லாம் தான் இப்படிப்பட்ட கோபங்கள், இதெல்லாம் இந்த உலகத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. இதனால் எந்த தீர்வும் கிடைக்கல. நோய்கள் பெருகிட்டே போகுது, டாக்டர் எண்ணிக்கை பெருகிட்டே இருக்காங்க, அதுபோல் நோய்களும் பெருகிட்டே இருக்குது. அப்போ யாரையும் நம்ப முடியல. அப்படிங்கிற இந்த மாதிரியான அடிப்படை காரணங்களால் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இயற்கையோடு இணைஞ்சு ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து தான் போகணும். அங்கே வந்து போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, பம்பு செட்டு கிடையாது, கிணறு கிடையாது. நீங்கள் நடந்து போய் உங்கள் கையால் உங்கள் வேலை செய்யணும், கையால் நீங்கள் தொழில் செய்யணும். உணவை உற்பத்தி செய்கிற தொழில் உங்கள் கையால் நீங்கள் குடிசை கட்ட போகிறீங்க. வியாபாரம் விற்பனை எதுவுமே நடக்காது, ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே நடக்கும். உனக்கான உணவை நீ தினசரி தேட போகிற. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை. உனது குடிசை நீயே கட்ட போகிற. வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை. உன் விவசாய நிலத்துக்கு நீ நடந்து போகிற. வேகமாக போனால் நீ ஓடி போகணும், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும். உடம்பு வலிக்குதா? வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆடணும், பாடணும். அப்போ பொழுதுபோக்கு டிவி கிடையாது, அங்கே மின்சாரம் கிடையாது, திரைப்படம் கிடையாது. அப்போ நீ உன் பொழுதுபோக்குன்னா நீ ஆடணும், பாடணும், கொண்டாடணும், ஒருத்தர் சிரிக்கணும், உன் கதைகளை அவங்ககிட்ட சொல்லு, அவங்க கதைகளை அவங்ககிட்ட சொல்லு. இந்த மாதிரி பொழுதுபோக்குக்கு மனிதர்களையே சந்தோஷப்படுத்துறதுக்காக மனிதர்கள் கஷ்டப்படணும். பிறரை சிரிக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்படு, பிறரை அழவும் வைக்கணும். உனக்கு துன்பத்தை நீ அவங்ககிட்ட சொல்லும்போது நீயே அழுவ, உன்னை பார்த்து அவங்களும் அழுவாங்க. பிறரை நீ சிரிக்க வைக்கணும், பிறரை சிரிக்க வைக்கணும். அதுபோல் பிறரை அழ வைக்கணும். பிறருடைய உணர்ச்சிகளை தூண்டணும். நீ தூண்டுவதற்கு பிறர் தேவை. எனது பொறாமை உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு எனக்கு பிடித்தமானவர்கள் எனக்கு தேவை. என்னிடம் நிறைய உணர்ச்சிகள் இருக்குது. பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, பயம் இருக்குது, ஆசைகள் இருக்குது. எல்லாத்தையும் எனக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு எனக்கு உறவுகள் தேவை, பிடிச்சமானவங்க தேவை. இந்த உணர்ச்சிகள் எல்லாமே வலி. இன்றைக்கி பார்த்தா மனிதர்கள் யார்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அப்போது அந்த வலி என்கிற அந்த உணர்வுகள் தூண்டப்படவில்லை. வலி இல்லாத வாழ்க்கை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருதில்ல. அப்போ நம்ம வலியோடு வாழப்போகிறோம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி உப்பு கிடைக்கிது, கடையில் போய் உப்பு. அப்போ எதிர்காலத்தில் உப்பு கிடைக்காது 2040 அப்புறம். நீங்கள் பச்சையாக சாப்பிட போகிறீங்க. காய்கறிகளை பச்சையாக, கோவக்காவை, பாகற்காயை, வெண்டைக்காவை, கத்திரிக்காவை பச்சையாக சாப்பிட வேண்டிய, வேறு வழி இல்லை. தீப்பெட்டி கிடைக்காது 2040 அப்புறம். அப்போ அதை சாப்பிட்றது ஒரு வலியா? வலிக்கும். அதை சாப்பிடும்போதே வலிக்கும், அதை அரைக்கிறது வலிக்கும். அப்படி ஒரு வலியோட ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம். உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. குடிசையில் வாழப்போகிறோம். குளிர் தாக்கும் நம்மளை, அது ஒரு வலி. இப்படி வலி நிறைந்த வாழ்க்கை வாழும்போது தான் மற்றவங்களுடைய வலியை நீ புரிஞ்சுக்குவ.
சொகுசா இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை வாழும்போது மற்றவங்களுடைய கஷ்டம் உனக்கு தெரியாது. அதனால தான் நீ போருக்கு ஆதரவு தெரிவிக்கிற. பெரிய புடிங்கி மாரி. பெரிய மாவீரர்னு ஒன்று நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? போருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டா நீ பெரிய மாவீரனா? உனக்கு தாழ்வு மனப்பான்மை. உன்னை பற்றி நீ ஒரு கோழையாங்கிறது உனக்கு ஒரு சந்தேகம். உன் வீரத்து மேலே உனக்கு ஒரு சந்தேகம். அதனால் போருக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக எவன் செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக நீ மாவீரர் ஆயிடலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. எங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை. எங்கள் வீரத்து மேலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அதனால தான் போருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது கிடையாது. பிறருடைய வலியை புரிந்து கொள்கிறவர்கள் தான் மனிதர்கள். பிறருடைய வலிகளை புரிந்து கொள்ளாதவர்கள் மிருகங்கள். சிங்கம், புலி, கரடி போல தான். அதனால் சிங்கம் என்றால் அதற்காக நீ அவமானப்பட வேண்டும். நாங்கள் சிங்கம் அல்ல, நாங்கள் குரங்குகள், நாங்கள் தாவர உண்ணிகள். அதனால் இப்படி தான் பிறருடைய வலியை புரிஞ்சிக்காதனால்தான் இந்த மனிதர்கள் போருக்கு ஆதரவு கொடுக்கும். வலி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். பிறருடைய வலியை புரிஞ்சிக்காம இருக்கிறவங்க தான் மாவீரர்னு இவன் நினைக்கிறான். மாவீரன்னா பிறருடைய வலியை புரிஞ்சிக்க கூடாது, தயவுதாட்சியம் இல்லாமல் பிறரை கொலை செய்ய வேண்டும் அல்லது கொலைக்கு ஆதரவு, அப்போ தான் நம்ம மாவீரர் அப்படின்னு இவங்க செலவில்லாமல் மாவீரராக தன்னை உணர வேண்டும் என்பதற்காக எங்கோ நடக்கிற போருக்கு இங்கிருந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்.